தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவையில்லாத சம்பள உயர்வு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவையில்லாத சம்பள உயர்வு. நாட்டில் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் வேலையின்றி உள்ளார்கள். அன்றாட சம்பளம் 300 ரூபாய் கிடைப்பதே பெரிதாக உள்ளது. ஆனால் தற்பொழுது நாடாளுமன்ற சம்பளம் தேவையில்லாத நாடாளுமன்ற செயலகம் தேவையில்லாத ஒரு சம்பள உயர்வை அறிவித்துள்ளது. ஆம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் இனிமேல் 1 லட்சம் ரூபாய் கிடையாது, 1.25 லட்சம். அவர்களுடைய தினப்படி 2500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பென்ஷன் தொகை ரூபாய் 31,000ஆக உயர்ந்துள்ளது. இது ஒரு தேவையில்லாத செலவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர். அவருக்கு எதுக்கு சம்பளம்? மக்களுக்காக பணி செய்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காப்புல. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அவருக்கு இலவச பேருந்து பயணம், இலவச ரயில் பயணம், இலவச விமான பயணம், அப்புறம் அலுவலக கட்டணம், மின் கட்டணம், டெலிஃபோன் பில்லு, அது போக ஏகப்பட்ட பணம் அவங்களுக்கு பாராளுமன்ற செயலகம் கொடுக்குது. இன்றைக்கி சம்பளம் வேறு கொடுக்குறாங்க. சம்பளத்தை உயர்த்திருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 1.25 லட்ச ரூபாயை சம்பளம் உயர்த்திருக்காங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் போய் காலையில் அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. வருகை பதிவு கொடுத்துட்டு பாதியிலே ஒரு மணி நேரம் கூட அவங்க கூட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்க. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை பதிவு மட்டும் போட்டுட்டு வந்துடுவாங்க. 1 மணி நேரம் கூட கலந்துக்க மாட்டாங்க. பாராளுமன்றத்தில் பேசுகிறதே கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது கிடையாது. தொகுதி பிரச்சனையை பற்றி பேசுகிறது கிடையாது. எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறக்காண்டி இருக்காங்க. அந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக தங்களுடைய பலத்தை காமிக்கணுங்கிறக்காண்டி தான் இருக்காங்களே ஒழிய அவங்க மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ தொகுதி பிரச்சனைகள் பற்றியோ எதுவுமே பேசுகிறது கிடையாது. இன்றைக்கி பாராளுமன்ற எம்பிக்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு சாமானியன் ஒரு நாளைக்கு 300 வேலை பார்த்தா மாதம் 9,000 தான் சம்பளம் கிடைக்குது. வடமாநில தொழிலாளர்கள்லாம் 200 சம்பளத்துக்கு 150 சம்பளத்துக்கு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாயாக வேலை பார்க்குறாங்க. இந்த எம்பிக்கள் அழுங்காமல் குலுங்காமல் நல்ல காரில் போயிட்டு, ஏரோப்ளேனில் போயிட்டு, புகை வண்டியில் பயணம் செஞ்சுட்டு, பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு 1.25 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. பென்ஷன் 31,000. ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி மத்திய அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளத்தை உயர்த்தியிருக்காங்க. இது ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். இதே மாதிரி இதை காமிச்சு எம்எல்ஏக்கள் தங்களுடைய சம்பளத்தை உயர்த்தணும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மாநில அரசுகள் சம்பதிக்கும். இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். ஒரு தேவையில்லாத ஒரு செலவு.